ஸோ அந்த படிக்கிற வெறி வந்து மனசில் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அப்போ வந்து எங்களுடைய அக்கா வீட்டுக்கான வந்து லாட்டரி சீட்டு விற்றுருந்தாங்க. ஸோ நானும் அக்கா வீட்டுக்கானவரும் சேர்ந்து அந்த ஒரு லாட்டரி பரிசகம்னு சொல்லுவாங்க, லாட்டரி பரிசகம்னு சொல்லி இப்போ வந்து தடை பண்ணிட்டாங்க. பட் அன்னைக்கு வந்து அந்த லாட்டரி சீட்டு வந்து பல பேருடைய வாழ்க்கைக்கு உந்துதலாக இருந்துச்சு. அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து இருப்பாங்க, பஸ் வந்து நிற்கும், அங்கே தான் வெயிட் பண்ணுவாங்க, பஸ் ஏறி போவாங்க. ஸோ நான் வந்து லாட்டரி சீட்டு விற்றுட்ருப்பேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மனசில் கஷ்டமாக இருக்கும். இவங்கெல்லாம் நல்ல மார்க் வாங்கிட்டாங்க, இப்போ என்ன மார்க்குன்னு சொல்லி. எனக்கு என்னோட படிக்கும்போது ஒரு 70% வாங்குறவன் காலேஜில் பார்த்தீங்கன்னா 80% வாங்குவான். பரவாயில்லையா, காலேஜில் நல்லா படித்தா நல்ல மார்க் வாங்கலாம் போல இருக்கு, சூப்பராக படிக்கலாம் போல இருக்கு. நம்மளுடைய லட்சியத்தை வந்து நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் மெதுவாக போகலாம், தப்பு கிடையாது, ஆனால் நின்றக்கூடாது. நம்மளால் முடியுமா அப்படின்னு நினைக்கிறதே ரொம்ப தப்பு. வாழ்க்கையில் வந்து முடியும் அப்படின்னு நினச்சிட்டோன்னு வச்சுங்களேன், அதுக்கு வந்து இலக்குகளே கிடையாது, இலக்குகளை தாண்டி செல்லலாம் அப்படிங்கிறது ரீசெண்டாக உள்ளன்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டா வாழ்க்கையில் முடியாது எதுவுமே கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, லைக் வந்து என்னதான் நீங்கள் கஷ்டப்படுற தருணத்துலேயும் வந்து ஒரு சில வாட்டி வந்து நீங்கள் லாட்ரி டிக்கெட்லாம் சேல் பண்ணி அப்படிலாம் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னு சில இடங்களில் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அந்த அனுபவத்தை பற்றி எங்களுக்காக சொல்லுங்கள். நான் வந்து +2 முடிச்சிட்டேன். நான் முத்துப்பேட்டை கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தேன். முடித்த பிறகு அடுத்து வந்து கல்லூரி படிக்கிறதுக்கு எனக்கு வந்து கையில் பணம் கிடையாது, உதவி பண்ணுறதுக்கும் ஆள் கிடையாது. ஸோ அந்த படிக்கிற வெறி வந்து மனசில் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அப்போ வந்து எங்களுடைய அக்கா வீட்டுக்கான வந்து லாட்டரி சீட்டு விற்றுருந்தாங்க. ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்கும். ஸோ அவங்களோடைய நான் சேர்ந்து சரி நானும் விற்கிறேன் தான் அப்படின்னு சொன்னேன். சரிப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் அக்கா வீட்டுக்கானவரும் சேர்ந்து அந்த ஒரு லாட்டரி பரிசகம்னு சொல்லுவாங்க, லாட்டரி பரிசகம்னு சொல்லி இப்போ வந்து தடை பண்ணிட்டாங்க. பட் அன்னைக்கு வந்து அந்த லாட்டரி சீட்டு வந்து பல பேருடைய வாழ்க்கைக்கு உந்துதலாக இருந்துச்சு, நிறைய பேருக்கு உதவுதலாக இருந்துச்சு. ஸோ அது மாதிரி அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே நான் வந்து லாட்டரி சீட்டு விற்றுருக்கேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட படித்தவன் என்னோட கம்மியான மார்க் வாங்கினவங்க எல்லாருமே காலேஜ் போவாங்க, அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து இருப்பாங்க, பஸ் வந்து நிற்கும், அங்கே தான் வெயிட் பண்ணுவாங்க, பஸ் ஏறி போவாங்க. ஸோ நான் வந்து லாட்டரி சீட்டு விற்றுட்ருப்பேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மனசில் கஷ்டமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் நம்மளோட கம்மியான நம்ம ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டு நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கலையே, நம்ம கல்லூரி போக முடியலையே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வந்து அவங்க காலேஜுக்கு போகும்போது இங்கே ஒரு 10 நிமிஷம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும்போது, கல்லூரியில் நடந்ததை பேசும்போது, அப்படியே நான் வந்து காலேஜுக்கு போகாட்டினாலுமே ஒரு ஃபஸ்ட் இயர் படிக்கிறது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு. எல்லாரும் வந்து பேசும்போது சரி நல்லா இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பேன், இவங்கெல்லாம் நல்ல மார்க் வாங்கிட்டாங்க, இப்போ என்ன மார்க்குன்னு சொல்லி. எனக்கு என்னோட படிக்கும்போது ஒரு 70% வாங்குறவன் காலேஜில் பார்த்தீங்கன்னா 80% வாங்குவான். பரவாயில்லையா, காலேஜில் நல்லா படித்தா நல்ல மார்க் வாங்கலாம் போல இருக்கு, சூப்பராக படிக்கலாம் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து கரெக்டாக 1 இயர் நான் ஒர்க் பண்ணேன். அதன் பிறகு அக்கா வீட்டுக்கானோட சொல்லிட்டேன், அதான் நான் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாதமாக சேர்த்து கொடுத்த பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு ஸோ நான் வந்து தந்தை பெரியார் ஈவேரா கல்லூரி திருச்சியில் போய் நான் ஜாயின் பண்ணிட்டேன், பிஎஸ்சி ஜுவாலஜி. ஓகே, சூப்பர். அண்ட் வந்து உங்களை மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஒரு கிராமத்தில் வளர்ந்து அதுவும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து வர எல்லாருக்கும் நீங்கள் ஒரு விஷயம் வந்து கான்ஃபிடென்ட்டாக போல்டாக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா என்ன விஷயங்கள் சொல்வீங்க? அதாவது நம்மளுடைய லட்சியத்தை வந்து நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் மெதுவாக போகலாம், தப்பு கிடையாது, ஆனால் நின்றக்கூடாது. நம்மளால் முடியுமா அப்படின்னு நினைக்கிறதே ரொம்ப தப்பு. அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஐபிஎல் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 265 ரன் அடித்தாங்க. அடித்து முடிச்சப்போ நானே உட்காந்துருந்தேன், ஏன் அப்பா 265 ரன் எடுத்துட்டாங்களே, சேஸ் பண்ணி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கும்போது சேஸ் பண்ணி அடித்து ஜெயிக்கிறாங்க. ஸோ வாழ்க்கையில் வந்து முடியும் அப்படின்னு நினச்சிட்டோன்னு வச்சுங்களேன், அதுக்கு வந்து இலக்குகளே கிடையாது, இலக்குகளை தாண்டி செல்லலாம் அப்படிங்கிறது ரீசெண்டாக உள்ளன்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டா வாழ்க்கையில் முடியாது எதுவுமே கிடையாது. இன்னொன்று வந்து அப்பப்போ வந்து போகும்போது வந்து டிமோட்டிவேஷன் கிடைக்கும். அந்த டிமோட்டிவேஷனுக்கு நீங்கள் வந்து பார்க்குறத ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்த 2 வருஷத்தில் இதை நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்கும், அடுத்த 5 வருஷத்தில் நீங்கள் இதை செய்யலை, அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தீங்கன்னா சமுதாயம் உங்களை எப்படி பார்க்கும், நீங்கள் எந்த நிலைமையில் இருப்பீங்க அப்படி தான் நினச்சி பார்ப்பேன். நான் வந்து எம்எஸ்சி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐஏஎஸ் ஆகிற வரையும் நான் வந்து 3 வேளை சாப்பிட்டதே கிடையாது. எங்கள் வீட்டில் ஒரே ஒரு நாள் மட்டும் தான் அடுப்பெரியும், ஒரு வேளை நைட்டு மட்டும். அதை வந்து ரேஷன் அரிசி வாங்கி எங்கள் அம்மா சமைப்பாங்க, அந்த சமைச்சிட்டு சாப்பாடு எல்லாத்துக்கும் போட்டுக்கிட்டு அந்த கஞ்சியில் வந்து உப்பை போட்டு வடிக்கும்போது சாப்பாடும் கொஞ்சம் விழுந்துடும், அந்த இதெல்லாம் வந்து எங்கள் அம்மா குடிச்சிருவாங்க. அப்போ வந்து எங்கள் அம்மாட்ட சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு கஞ்சி தான்ப்பா பிடிக்கும் அப்படின்னு போய் சொன்னாங்க. பின்னாடி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு
சாப்பிட்றதுக்கு சாப்பாடுனால தான் அம்மாவே வந்து அந்த கஞ்சியை குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஒருவேளை தான் அதையே வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், சாப்பிட்டுட்டு பாக்கி உள்ளதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருவோம், பழைய சாப்பாடு அப்படின்பாங்க. ஸோ அந்த பழைய சாப்பாடு தான் அடுத்த நாள் நான் காலைல சாப்பிட்றது. ஓகே. சாப்பிட்டுட்டு அதையே வந்து பேக் பண்ணி லஞ்சுக்கு நான் வந்து காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறது. ஸோ இப்படி தான் வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரன் ஆனிச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம், நம்மகிட்ட வறுமை இருக்குது, நம்மளால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது, நமக்கு ஆங்கில அறிவு கிடையாது, நம்மளால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது, நமக்கு வந்து யாருமே சப்போர்ட்டு கிடையாது, நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாது அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. வாழ்க்கையில் முன்னேறது வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் நம்ம கையில் இருக்குது, நம்ம கனவுகளில் இருக்குது, நம்ம ஓடுற ஓட்டத்தில் இருக்குது. என்னால் ஓட முடியும், கால்கள் இருக்குது, என்னால் ஓட முடியும், கைகள் இருக்குது, என்னால் திசை காட்ட முடியும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையும் கிடையாது.